வணக்கம். நம்ம கோயம்புத்தூர் அன்னூர் நகராட்சிக்குள்ளேயே கட்டி 3 வருஷமான ஒரு அருமையான வடக்கு பார்த்து வீடு, பங்களா டைப் வீடு சேலுக்கு எடுத்துட்டு வந்திருக்கிறேங்க. வீடியோல பாருங்க. கம்ப்ளீட் அன்னூர் சிட்டி சென்டர் சிட்டிக்குள்ள இந்த வீடு வந்து சேலுக்கு வந்திருக்கு. 30 அடி ரோட்டு மேல 10 சென்ட் இடத்துல 5000 ஸ்கொயர் ஃபீட்ல நம்ம சத்தி ரோட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 200 மீட்டர்ல இந்த வீடு வந்து சேலுக்கு வந்திருக்குங்க. இந்த வீட்டை பத்தி கம்ப்ளீட்டா இந்த வீடியோவில் சொல்ல போறேன். வீடியோவில் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கங்க. நிறைய பேர் வந்து பட்ஜெட் கம்மியா இருக்கணும், இடம் வீடு வந்து ரொம்ப பெருசா இருக்கணும்னு சொல்லி விரும்புவீங்க. ஸோ அப்படி வந்து புதுசா ஒரு வீடை வாங்குறதுக்கு போனீங்கன்னா இந்த வீடியோல பார்த்துட்டு இருக்கிற வீட்டையவே நீங்க புதுசா வாங்குற மாதிரி இருந்ததுன்னா 3.5 கோடி வரும். ஆனா இந்த வீட்டோட விலை வந்து பாத்தீங்கன்னா ஓனர் வெறும் 2.5 கோடி தான் ஆஃபர் பண்றாரு. கிட்டத்தட்ட உங்களுக்கு பாத்தீங்கன்னா மார்க்கெட் ரேட்ல கம்பேர் பண்ற போது 75 லட்சத்துல இருந்து 80 லட்சம் ரூபா உங்களுக்கு லாபம். அது கட்டி 3 வருஷம் மணல் செங்கல் போட்டு நின்னு பார்த்து ஓனரே கட்டின கனவு வீட்டை வந்து ஒரு சூழ்நிலையின் காரணமாக ரீசேல் பண்றாரு. இந்த வீட்டை பத்தி கம்ப்ளீட்டா சொல்றேன், என்ன ஃபாலோ பண்ணிக்கங்க வீடியோல. இந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் டவுனுக்குள்ளேயே இருக்கு. அன்னூர் வந்து உங்களுக்கு தெரியும், பேரூராட்சி, ரெஜிஸ்டர் ஆஃபீஸ், ஜிஹெச், பஸ் ஸ்டாண்டு எல்லாமே பக்கத்தில் இருக்கு. சென்ட்ரல் சிட்டிக்குள்ள இந்த வீடு வந்து இருக்குது. நம்ம கோயம்புத்தூர் டு சத்தியமங்கலம் மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 200 மீட்டர்லேயே லொக்கேட் ஆகிருக்கு. சுற்றியும் பாருங்க எவ்வளோ வீடு ஆகி குடியிருக்காங்க மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீட்டோட ஸ்பெக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயின் டோரு நல்லா வந்து உங்களுக்கு ஒரு 16 அடிக்கு ஓப்பன் வந்துடுது. ஒரு விக்கெட் கேட் வந்துடுது. காம்பவுண்ட் வால் வந்து கம்ப்ளீட்டாக 10 சென்ட்டுக்கு போட்டிருக்காங்க. நல்ல ஒரு எக்ஸ்டீரியர் எலிவேஷன் கொடுத்துருக்கு. தண்ணி தொட்டி வந்துடுது, போர்வெல் வந்துடுது, நல்ல தண்ணி தொட்டியும் வந்துடுது. வெளியே துவைக்கிறகல்ல அவுட்டர் பாத்ரூம், டாய்லெட் எல்லாமே வந்துடுது. கார் பார்க்கிங் வந்து பார்த்தீங்கன்னா 17க்கு 17 சைஸில் 2 இனோவா கார் நிறுத்துற மாதிரி நல்ல ஒரு பெரிய கார் பார்க்கிங். 12 காரில் சிட் அவுட்டு, அதே மாதிரி 11 காரில் ஒரு ஃபோயர் ஏரியா வந்துடுது. ஸோ அப்படியே ஃபோயர் ஏரியாலேருந்து உள்ளே வந்தீங்கன்னா நல்லா பெரிய லிவிங் ரூம், 16க்கு 32 அப்படிங்கிற அளவில் நல்ல ஒரு பெரிய லிவிங் ரூம். லிவிங் ரூம் வந்து லிவிங் ரூம் 1, லிவிங் ரூம் 2 அப்படின்னு சொல்லிட்டு 2ஆக பிரிச்சிருக்காங்க. டிவி யூனிட்டு எல்லாமே நீட்டாக பண்ணியிருக்காங்க. நல்ல பெரிய ஃப்ரெஞ்சு விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. பெட்ரூமுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 8 அடி ஓப்பன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10க்கு 16 வந்துடுது. டைனிங் ஏரியாவும் 10க்கு 16 வந்துடுது. நல்ல பெரிய கிச்சன், பெரிய டைனிங் ஏரியா வந்துடுது. ஸோ எல்லாமே வாஸ்து பிரகாரம் பண்ணியிருக்கு. ஹை ரூப் வச்சு இந்த வீடு வந்து கட்டியிருக்கு. ஹெவியான ஸ்டீல் போட்டு செங்கல் மணலில் வச்சு ஓனரே வந்து நீட்டாக வந்து கட்டியிருக்காரு. சொந்த யூஸில் வந்து 3 வருஷமாக வச்சுட்டு இருக்காங்க. ஸோ கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் கிச்சன், டைனிங் சைஸ் எல்லாமே பார்த்துட்டோம். லிவிங் ரூம் சைஸ் பார்த்துட்டோம். அதே மாதிரி மாஸ்டர் பெட்ரூம் வந்து 2 பெட்ரூம் கீழே வந்துடுது. ஒன்று வந்து 16க்கு 16 வித் அட்டாச் பாத்ரூம், டாய்லெட்டு, ட்ரெஸ்ஸிங் ரூமோட வந்துடுது. இன்னொரு பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு 16 சைஸில் வந்துடுது. அதுக்கு வித் அட்டாச் பாத்ரூம், டாய்லெட், ட்ரெஸ்ஸிங் ஏரியாவோட வந்துடுது. 2 பெட்ரூம் வந்து கீழே வந்து நீட்டாக வந்துடுது. ஸோ ஒரு பெரிய பங்களா டைப் வீட்டுக்கு உண்டான அடையாளமாக பெரிய பெட்ரூமாக இருக்குது. 16க்கு 16, 10க்கு 16 வந்துடுது. ஸோ ஸ்டெப் வழியாக நீங்கள் வந்து மேலே வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து 16க்கு 16 லிவிங் ரூம் வந்துடுது. ஸோ அதே மாதிரி ரைட் சைடில் வந்து 16க்கு 16 மாஸ்டர் பெட்ரூம் வித் அட்டாச் பாத்ரூம், டாய்லெட் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைட்லேயும் வந்து ஒரு ஸ்டடி ரூம் வந்துடுது. அதே மாதிரி 10க்கு 16 ஒரு மாஸ்டர் பெட்ரூம் வித் அட்டாச் பாத்ரூம், டாய்லெட் வந்துடுது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 2 பெட்ரூம், பெரிய பெட்ரூம் வந்துடுது. ஸோ வீட்டோட எல்லா பெட்ரூமுக்கும் அட்டாச் பாத்ரூம், டாய்லெட்டு, ஸ்டடி ரூமு, ட்ரெஸ்ஸிங் ரூமு அதே மாதிரி எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்கு. எல்லாம் ஒரிஜினல் டீக் போட்டு விண்டோஸு, மெயின் டோர் எல்லாமே போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறாங்க. பிராண்டட் சுவிச்சஸ், வயர்ஸ் போட்டு நீட்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. பெயிண்டிங்குமே வந்து எல்லாமே ஐஎஸ்ஐ பிராண்டட் மெட்டீரியல் போட்டு பெயிண்டிங் ஃபினிஷ் பண்ணியிருக்கு. ஸோ இந்த வீட்டை வாங்கி ஒரு சின்ன செலவு பண்ணிட்டீங்கன்னாவே போதும், இந்த வீடு ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக வந்துடும். அதாவது ஒரு 3-3.25 கோடி ரூபா பட்ஜெட் வர்ற வீட்டை ஒரு அர்ஜென்ட் ரீசனுக்காக 2.5 கோடி ரூபாய்க்கு உடனடியாக ஓனர் வந்து சேல் பண்ணுறாரு. ஸோ யாரெல்லாம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களோ, ஒரு சிட்டிக்குள்ள கம்மியான விலையில இவ்வளோ லேண்ட் ஏரியாவில் இவ்வளோ பில்டப் ஏரியாவில் ஒரு நல்ல வீடு, அது டிடிசிபி அப்ரூவ்டு லேஅவுட்டுக்குள்ள நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாக்குள்ள நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட 75 லட்சத்துலேருந்து 1 கோடி ரூபா வரைக்கும் உங்களுக்கு இந்த வீட்டை வாங்கினா ப்ராஃபிட்டுங்க. அது மணல் செங்கல்ல கட்டின வீடு. எடுத்து சின்ன சின்ன வேலைகள் செஞ்சிட்டிங்கன்னா போது வீடு இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு 3.5 கோடி ஆயிரும். ஸோ யாரும் வந்து தாமதிக்காதீங்க. ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணிட்டு இந்த வீட்டை வந்து பாருங்க. பிடிச்சிருந்தா சொந்தம் பண்ணிக்கலாம். வீட்டில் எல்லாமே அப்ரூவல், இபி, டேக்ஸு, போர்வெல் எல்லாமே லைவில் இருக்கு. டைரக்ட் ஓனர்கிட்டயே இருக்கு. டாக்குமெண்ட் கிளியரா இருக்கு.
ஸோ யாரெல்லாம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களோ உங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ சிட்டிக்குள்ளே நல்லா பங்களா டைப் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேவைப்பட்டால் இமீடியட்டாக கால் பண்ணுங்கள், வந்து பார்த்துட்டு நம்ம சொந்தம் பண்ணிக்கலாம். நன்றி.